கங்கேஸ்வரி அம்மா பாய்ஞ்சால அம்மா கொஞ்சம் சுருங்கின மேகடை கூட போகலாம். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2 மிஸ்டேக் வந்துட்டு நடந்துட்டுது. இந்த 6 மாதத்துக்கான காசு வந்து அதில் 5 மாத காசு நாங்கள் உண்மையிலே 6 சில பேர் அதை நினைக்கிற மாதிரி கணக்கு கூட பார்ப்பாங்க. அந்த 60,000 வந்துட்டு இப்படி வட்டியெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000-2000 கூட வராது. அந்த மாதிரிக்கெல்லாம் நான் கேவலமான மைண்ட் செட்டில் வந்துட்டு யோசிக்கிறாளே இல்லை. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி அது அப்புறம் இல்லை, காசு இல்லை. அப்போ ஆடியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காசு இல்லை. இன்றைக்குள்ள இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கியல்லான்னு கடன் வாங்கி திண்டை மற்றது. அப்போ கத்திரிக்காய் குழம்பும் சோறும் மட்டும்தான். அரிசி எங்கால அதுக்கு முன்னமெல்லாம் அது வேண்டாப்பா. காரை கண்டா போல சந்தோஷம். அப்போ என்ன செய்யறேன்னு நீ யார அனுப்புவாங்க காசு இல்லை என்ன? இப்போ நாங்களும் உங்களை கையை விட்டா என்ன நிலைமை? நீங்க கையை விட்டேன்டா. தேங்காய் என்ன இல்லை திருவிழா? நீங்கள் திருவள்ளையெல்லாம் திருவிழா நீங்கள் என்ன திருவள்ளையப்பா உடும்பு வேகிடாது எந்த கடவுள் இது என்னப்பா? இது இஞ்சனப்பா திருவள்ளைய இப்போ நான் வந்து இப்போ இந்த ஏப்ரல் வர மாட்டேனല്ലോ. இந்த ஏப்ரல் நீ வர மாட்டேன். ஏன்னா இது எப்போ வரமோ தெரியாதானே. அன்றைக்குள்ள உங்களுக்கான காசு உதவியெல்லாம் நீ என்ன மாதிரி எது சொல்ல தெரியல. என்ன செய்ய போகிறேன்? எவ்வளோ கேட்டேன். அப்போ அம்மனை கேட்டு விட்டாரு. ஏன்னா அம்மன் எந்த எப்படியா வசதி? இது உள்ள செலவுக்கு வேற என்ன சாமான்? வேற என்ன வேண்டும்? ஓ அப்போ என்ன பொங்கல் வருது? சரி அப்போ இந்த பொங்கலுக்கு என்ன அப்புறம் இது பொங்கு இன்னும் பண்ணுமா? அப்போ இப்போ கனநாளாக இருந்த கவலைக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷம் என்ன? அப்போ இவ்வளோ நேரம் கொள்ளையில கொஞ்சம் நீ ஏனே அம்மான ஒரு உதவாத ஆளுநர் அம்மா எப்போ வந்தாலும் பாட்டு பாடுறதுக்கு நான் தெரியாதுன்னா சொல்லுவா. பள்ளிக்கு போகலண்டு வேணே பள்ளிக்கு போகல. அது நான் தந்த ஆசை. அதுக்கு மேற்கு சம்பந்தம் இல்லை. அதை சொல்லுறேன் சம்பந்தம் இல்லை. அது மட்டும் அதுக்கு மேற்கு சம்பந்தம் இல்லை. அது சம்பந்தம் இல்லை. சரிங்க ஒரு 5000 ரூபா அவனை உங்கள் பிள்ளை மாதிரி அவனுக்கு ஒரு அவனை கொஞ்சம் விடு ஆசையா. நீ இப்போ வாயிலாட்டி இப்படி இப்படி ஒரு சொக்காலே வச்சுதான் அதான் இப்படி கட்டியா
இன்னொரு 5 கூட்டி தரேன் கொண்டு வர திருவிழா 15,000 ரூபா ஆகுறான் புறம் நல்ல விலையான போகுது என்ன நல்ல விலையான போகுது நல்ல விலை போகுது 15,000 ஒரு தரம் 15,000 15,000 2 தரம் கேட்கவே மக்கள் இல்லை நீ கேட்கவே இல்லை எல்லாம் படம் முடிஞ்சு இங்கே அந்த குளிச்சு ஒன்று உண்டா கொடுத்துட்டு போ முடிய வேணாம் இல்லை வாங்க அந்த தோல் சுருங்கினாங்க நல்லது அது வேணாம் அப்போ அந்த கப்புக்கு தண்ணி தண்ணியை கொடு இந்த எனக்கு வேணாம் ஐயனப்பா முட்டாது வருவாங்க மிட்டாகி இல்லைப்பா இது குளிச்சே அந்த போகிறேன் பள்ளிக்கு அந்த இது வாங்க அந்த இது கடையில் நடக்கும் எது இது எது கதை காரில் போவோமே ஏன் ஆ பான் போவோம் பான் போவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடிக்கு வந்திருக்கோம். தெரியும் வந்து நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்துட்டு என்ன தேவைக்கு வந்தாலுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 1-2 வீடியோ வந்துட்டு செய்வோம். செய்கிற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 1-2 வீடியோக்குள்ளே முக்கியமாக வந்துட்டு எங்களோட கட்டையம்மான்னு சொல்லவோன்னா குட்டியம்மா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி போன முறை நாங்கள் வீடியோ போடும்போது வந்துட்டு கமெண்ட் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் குட்டியம்மா அப்படின்ட்டே வந்து சொல்லுவோம் வந்து. அப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு போயிட்டு நாங்கள் வீடியோ வந்துட்டு பதிவிடுறாங்க. ஸோ போன முறை வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் மாப்பட்டி பிஸ்கெட் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்து ஒரு வீடியோ செஞ்சு போட்டுறாங்க. வளமையாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவளோட போயிட்டு வந்துட்டு ஆச்சு ஃபனியாக ஒரு கன்செப்ட் ஒன்று எடுத்து வந்துட்டு ப்ராங்க் பண்ணி அப்படி வந்துட்டு கொஞ்சம் சிரிக்க வச்சு தான் வந்து வீடியோ செய்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு இந்த முறை வந்து ஒரு ஐடியாவுமே இல்லை. ஈவன் வந்துட்டு போன முறையும் அந்த மாதிரி தான் ஒரு ஐடியாவுமே வந்து இருக்கல. ஆனால் போன இடத்துல கதைக்கும் போது வந்துட்டு ஒரு சில ஐடியாக்கள் வரும்போது அந்த மாதிரி வந்துட்டு அவரோட சேர்ந்து ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த முறையும் வந்து அவரது போகும்போது மேபி ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து அந்த மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் செய்யலாம். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான மாதாந்த உதவியாக நாங்கள் 10,000 ரூபா வந்துட்டு கொடுத்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2023 பிப்ரவரி மாதத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு கொடுக்க தொடங்கினாங்க வந்து. அப்போ நாங்கள் போன முறை 7ஆம் மாதம் வந்துட்டு வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 7ஆம் மாதம் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு காசு அனுப்பியிருந்தோம். அப்போ நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் வந்து இந்த மாதிரி வந்து அம்மாவோட காசு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு வந்துட்டு இன்னும் ஒரு ஆள் தான் அதை பொறுப்படுத்தி வந்துட்டு செய்யணும்னு சொல்லி. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2 மிஸ்டேக் வந்துட்டு நடந்துட்டுது. மிஸ்டேக் அன்றைக்குள்ள எப்படின்னு சொன்னால் யாருமே வந்துட்டு மிஸ்டேக் வர்றது வந்து வளமை தான். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சு நடக்கலாம், ஒரு சில விடயங்கள் வந்துட்டு தெரியாமல் நடக்கலாம் வந்து. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் நான் வந்து போன அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் வந்து அம்மாவுக்கான உதவி பணம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி போட்டு வந்துட்டு சொல்லுறேன் வந்துட்டு பேலன்ஸ் காசையும் நான் அந்த மந்த்துக்கு வந்துட்டு போட்டு விடுவேன். அதுக்கு பிறகு வந்துட்டு நான் யாரோடையும் வந்துட்டு கதைச்சி நான் வந்து அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கிருஷ்ணா நீங்கள் வந்துட்டு காசு எப்போ முடியுதோ அந்த டைமில் வந்துட்டு சொல்லுங்க, நான் வந்துட்டு அதிலேருந்து மிச்சத்தை வந்துட்டு மிச்ச காலத்துக்கு வந்து அந்த 10,000 நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அண்ணா வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ வந்துட்டு 2 கால் பண்ணும்போது வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தார், தம்பியாக்கள் நான் வந்து இப்போ ஒரு 2 படிக்கிற படிகளுக்கு வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதால அதில் ஒரு 40-50 கிட்ட வந்துட்டு மந்த்லி போகுது. ஸோ வந்துட்டு 10,000ன்றது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த 40-50ஓடு ஆட் பண்ணும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ப்ரெஷராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணா சொன்னார். என்னோடய கதைக்கையில் கவிதாசோட வந்து கதைச்சவர். அப்போ நான் வந்து சொன்னேன், மேலே எனக்கு வந்து நான் யாராக இருந்தாலுமே அப்படி தான் வந்துட்டு என்ன சொல்கிறோமே நீதி நேர்மைப்படி தான் செயற்படுறேன். நான் அம்மா அப்பானாலும் அப்படித்தான். அப்போ நான் வந்து கவிதாஸ்கிட்ட சொன்னேன், கவிதாஸ் ஒருக்கா கால் பண்ணி கேளு, அண்ணா வந்துட்டு எங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு தான் வந்து அந்த கேம்பஸ் படிகளுக்கு மேபி ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்கிற டைமில் வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார். சேம் கஷ்டம் அவருக்கு அப்பயும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கால் பண்ணி கேட்க சொல்ல இவனும் கால் பண்ணி கேட்க அண்ணா சொன்னார், சரி அப்படி ஒரு தினம் செய்யாட்டி வந்து நானே கண்டினியூவாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவர் சொல்லிவிட்டு கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி
அவர் ஏதோ ஒரு நிலைமையில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறார் போல இருக்குது, நாங்கள் இனி அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு இருந்த ஒரு சின்ன மனஸ்தாபம் என்னென்னு சொன்னால், அண்ணா வந்து அதை சொல்லாமல் விட்டுருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு சொன்னால் செய்யணும் வந்து. ஏன்னு சொன்னால் இப்போ அண்ணாக்கு தெரியும் வந்து இப்போ அந்த குட்டியம்மாவுக்கு வந்து நான் இப்படி ஒரு வசனத்தை கொடுத்துட்டேன், அப்போ அவட காசு முடிகிற டைம்லேருந்து நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு மந்த்லி அமௌண்ட்டை நான் வந்து அலோகேட் பண்ணி தான் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அண்ணா யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கிடையில் யாரும் அதை விட கஷ்டமானவங்க வந்ததால் வந்து அண்ணாக்கு அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். அப்போ நான் வந்து கால் பண்ணி கேட்கக்குள்ள அண்ணா இப்படி வந்து கதைக்க நான் சொன்னேன் கவிதாஸுக்கு, சரி வேணாம் நீ வந்து சொல்லு அண்ணாவை, அவர் செய்ய வேணாம், அவர் வந்துட்டு 2-3 படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு செய்கிறார் தானே, நாங்கள் வேறு யாரோடையும் கதைப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ அந்த டைமில் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து முன் வந்தவங்க நான் வந்து அந்த குட்டியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அண்ணா நின்று கொண்டே நான் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன விஷயம் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணாரால் வந்து பொறுப்படுத்திட்டார். ஸோ அதன் நிமித்தம் வந்து நீங்கள் இதை வந்து செய்ய வேணாம், நீங்கள் வேறு யாருக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்தந்த உதவிகளை மாற்றி வேறு யாருக்கு வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இவர் இப்படி சொன்னதால் உண்மையிலே வந்து அம்மாக்கான மந்த்லி ஹெல்ப் இந்த தை மாதத்தோட வந்துட்டு முடியுது வந்து. ஆனால் இதுக்கு மேலே யார் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் நான் 100% நம்புகிறேன், நாங்கள் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக அம்மாக்கான ஹெல்ப் வந்து 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ இல்லாட்டி அம்மாக்கள் இருக்கும் காலம் வரைக்குமோ யாராவது செய்ய முன் வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சரிதானே. ஸோ இது வந்து ஒரு முதலாவது மிஸ்டேக் என்றும் சொல்ல முடியாது, மிஸ்டேக் என்றும் சொல்லலாம். ஸோ 2வது பிக் மிஸ்டேக் வந்து அது நான் தான் விட்டுட்டேன் வந்து. போன 7ஆம் மாதம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் அந்த காசு வந்துட்டு கொடுக்க வேண்டி இருக்குது, அதை நான் வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணி போட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணி விட்டேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து அந்த மந்த்லி ஹெல்ப் பண்ணுற மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த ஓட்டோ, அதாவது வந்துட்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி வந்துட்டு போட்டு வச்சுருக்கால ஓட்டோ அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு போயிடும் வந்து. ஆனால் இந்த அம்மாட வந்து நான் அந்த மாதிரி செஞ்சு போட்டு அப்புறம் வந்து ஏதோ ஒரு டேயில் வந்துட்டு ஏதோ ஒரு சிஸ்டம் இஷ்யூவால் வந்துட்டு மாறிட்டுது. ஸோ மாறினேன் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பொறுப்பாக நிற்கக்கூடிய அக்கா வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து கால் பண்ணுவாங்க, அப்படி கிருஷ்ணா அந்த அம்மாவோட காசை நீங்கள் போடலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஓகே அக்கா நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கோலை கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு போட்டுருவேன், சரி தானே. ஸோ இதுக்கிடையில் என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் 7ஆம் மாதம் நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு வந்து அக்கா நினைச்சிருக்கிறா அதோடு வந்துட்டு அந்த காசு முடிஞ்சதாகும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு கிருஷ்ணா வேறு யாரோடையும் கதைச்சா அரேஞ்ச் பண்ணினா அதை வந்துட்டு தனக்கு அறிய தருந்தானே அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அக்கா எனக்கு கால் பண்ணாமல் விட்டுட்டா. அப்போ நான் நினைச்சதுமேக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த காசு வந்துட்டு போகுது தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரியும் வந்து எங்களுக்குமே நிறைய டென்ஷன்கள் ப்ரெஷர்கள் அது போக வந்துட்டு இப்போ எல்லாம் நிறைய விமர்சனங்கள் அந்த மாதிரி வந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கு வந்து நான் செக் பண்ணி பார்க்குறப்போ உண்மையில் வந்து அந்த 7ஆம் மாதம் வந்துட்டு நாங்கள் கடைசியாக அந்த காசு கொடுத்த பிறகு இந்த 5 மாதம் வந்துட்டு என்னென்னு போனதுன்றே தெரியல, உண்மையிலே ஒரு கனவு மாதிரி இருக்குது வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு போயிட்டு தான். ஆனால் இந்த 5 மாதம் வந்துட்டு அம்மாவுக்கான காசுமே குடுவடலை அப்படின்றதுமே வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஆனால் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணினாங்களோ எனக்கு என்ன தெரியலை. நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து நம்பியிருந்தேன் அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இல்லாலும் கவிதாஸுக்கு வந்து அந்த அக்கா அடிக்கிறவங்க, ஆனால் இந்த டைம் வந்துட்டு அடிக்கலை, சரிதானே. அப்போ அதன் நிமித்தம் நாங்களுமே வந்து தெரியும் கிறிஸ்மஸ் நியூ இயர் சம்திங் அதுக்கு முன்னமெல்லாம் வந்துட்டு எங்களோட வீட்டோட அப்படி இப்படின்லாம் அப்பாட சர்ஜரியோடு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்ததால் உண்மையிலேயே நானுமே அதை மறந்து போயிட்டேன். அவங்க கால் பண்ணியிருந்தால் நான் கண்டிப்பாக அதை செஞ்சுருப்பேன் வந்துட்டு. மந்த்லி 10,000 அனுப்பினவங்க, என்னை நம்பி அனுப்பினவங்க. ஸோ அதை கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை வந்து அதை நான் ப்ராப்பராக செஞ்சுருப்பேன். ஸோ இன்றைக்கு வந்துட்டு நான் வந்து வீடியோ செய்ய போகிறேன். ஸோ மறுபடியும் வந்து சரியான ஒரு அப்டேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து போன February 2023 வந்து இந்த 2025 ஜனவரி வரைக்கும் வந்து அவங்களுக்கான அந்த காசு வந்துட்டு 10,000 மாதிரிக்கு கொடுக்குற மாதிரிக்கு நாங்கள் டிவைட் பண்ணியிருந்தோம் வந்து. நான் இன்றைக்கு தான் வந்து சரியாக பார்த்தேன். ஸோ பார்த்த அடிப்படையில் வந்துட்டு கடைசியாக 7ஆம் மாதம் கொடுத்து தான் நாங்கள் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் 10 11 12 இந்த தை மாதத்துக்கு இப்போ தான் வந்து. ஸோ நான் வந்து நினச்சிருந்தா இந்த விஷயத்தை வந்துட்டு ஹைட் பண்ணி அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு வந்து அம்மா நான் வந்து இந்த தை மாத காசை வந்து உங்கள்கிட்ட நான் தர்ற மாதிரி நான் வீடியோவில் வந்துட்டு நான் காட்டுவேன், அந்த 5 மாத காசு நீங்கள் போட்டேன்டே சொல்லுங்க வந்து நான் அதை உங்களுக்கு நான் கையில் இன்றைக்கு தந்துட்டு போகிறேன் குறைநினைக்காதங்க கொண்டு சொல்லியிருந்தால் அவங்க வந்துட்டு அதே மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே நான் அந்த காசை போடாதால் மேபி அவங்க வந்துட்டு
கவலைப்பட்டிருப்பாங்க. இல்லாட்டி மேபி யாரும் வந்துட்டு உதவி செய்ய முன்வரலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க பட்ட கஷ்டம் வந்து உண்மையிலே நான் செஞ்ச ஒரு பிள்ளையாக தான் நடந்தது. ஆனால் நான் வந்து அதை வேணுமென்று செய்யலை. ஸோ வந்து அதுக்கான ஒரு ஈவன் யாரும் கொமெண்ட்ஸில் என்னையே பேசி எழுதினாலும் நான் எனக்குமே அந்த ஒரு தண்டனை வேணும் அப்படின்றக்காண்டி நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் பப்ளிக்காக வந்து அதை நான் சொல்லியிருக்கேன். எங்களோட ஒரு மிஸ்டேக்கால் இது வந்துட்டு நடந்துட்டுது. ஸோ வந்து நாங்கள் 8ஆம் மாதத்துலேருந்து இந்த ஜனவரி வரைக்குமான காசு, அதாவது 6 மாத காசை வந்து நான் உண்மையாக நினைச்சது இன்றைக்கு ஒரு இந்த 10,000மோ 20,000மோ இன்றைக்கு வந்து செக் பண்ணி போட்டு கடைசியாக அந்த காசை முடிச்சுட்டு வந்து இந்த ஜனவரியிலேருந்து ஒரு ஆளோட கனெக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்ற ஒரு தோட்டோட வந்து நான் செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து 6 மாதம் வந்துட்டு கொடுபடலை அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஃபெடப் ஆகிடுச்சு. வந்து அது எங்களோட ஒரு மிஸ்டேக் தான் வந்து 100% வந்து சில பேர் இதையே வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. வந்து இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஒரு மனச்சாட்சிக்கு அது ஒரு பிள்ளையாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதை நாங்கள் செஞ்சது 100% பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் அம்மாக்கிட்ட போயிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு அதை விளங்கப்படுத்தி அவங்களோட கையில் நான் அந்த காசை கொடுத்துட்டு போவேன். இல்லாட்டி அந்த அக்காவை இருந்தாலும் கூப்பிட்டு அவ்வளோ அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு போவோம். இந்த ஜனவரியோட அவங்களோட அந்த காசு வந்துட்டு முடியுது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 24 மாதங்கள் நினைக்கிறேன் வந்துட்டு அந்த காசு வந்து ஃபுல்லாக முடியுது. அந்த அம்மாவுக்கான காசு அனுப்பினவங்க அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து நான் யார் யார் காசு அனுப்பியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லி அதில் ஒரு 2,40,000 2,30,000 சம்திங் வந்துருக்கும். அதை வந்துட்டு 10,000 டிவைட் பண்ணி வந்துட்டு இத்தனை மாதங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்போம். அதில் வந்துட்டு ஒரு சின்ன பெரிய ஒரு மிஸ்டேக் உண்டு ஆகி இப்போ நாங்கள் 6 மாதம் வந்துட்டு கொடுக்க விட்டோம். இன்றைக்கு வந்துட்டு ஏதோ கடவுள் சித்தமாக நாங்கள் இன்றைக்கு வந்தால் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைக்கும் வந்திருக்காடி. ஸோ இன்றைக்குமே வந்துட்டு விடுபட்டிருக்கும். வந்து ஏதோ தெய்வாதீனமாக நாங்கள் வந்ததால் வந்துட்டு செக் பண்ண வந்து 6 மாத காசு அதை நாங்கள் அந்த பெண்டிங்கை வந்துட்டு இன்றைக்கு கொடுத்து வந்துட்டு முடிச்சு போட்டு வர்ற February, அதாவது இந்த 2ஆம் மாதத்துலேருந்து யாராவது அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முன்வரணும். என்னையை நம்பி நான் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்பினா நீங்கள் வந்துட்டு என் மூலமாக செய்யலாம். இல்லை வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் நீ நடக்கக்கூடாது, அதை நாங்கள் டிரெக்டாகவே செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு என்னையை கன்டாக்ட் பண்ணால் நான் அவங்களோட அந்த உரிய வந்து அக்கௌண்ட் நம்பரை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதுக்கே வந்துட்டு மாதம் அந்த காசை வந்துட்டு அனுப்பிக்கொள்ளலாம். இன்றைக்கு வந்து இந்த கண்டறியாத ஐயா, அப்புறம் வந்துட்டு அந்த வயது போன அம்மா ஐயா, அப்புறம் வந்து 9 எடுத்த பிள்ளை, அப்படி இப்படி நிறைய பேருக்கு வந்துட்டு வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மந்த்லி ஹெல்ப் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக போய்கொண்டிருக்குது. அம்மாவோட விஷயத்தில் மட்டும் ஒரு அப்செட்டோடு நடந்துட்டுது. அதுக்கு வந்துட்டு நானுமே ரியலி வந்துட்டு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எங்கள் மூலமாக வந்து செய்யலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு டிரெக்டாகவே அனுப்பலாம். ஆனால் 100% நீங்கள் அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உண்மையிலேயே உங்களை மனதார வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த டைமில் நிறைய பேர் நீங்கள் ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் அண்ணா வந்துட்டு வாக்கு கொடுத்தால நாங்கள் நிறைய பேரை அவாய்ட் பண்ணியிருந்தோம். இல்லை நீங்கள் யாரும் செய்ய வேணாம், அவர் தான் அதுக்குரிய ஆள், அவருக்கு வந்துட்டு அவங்கள விரும்பின அடிப்படையில் வந்து அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சேம் டைம் அந்த அண்ணா ஒரு கிஃப்ட் காசு கொடுக்க சொன்னார் நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த அண்ணா வந்து அவர் சொன்னவர் கடைசியாக வந்து சொன்னார் இல்லை நானே செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கிட்ட மனதில் 100% வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. வந்து அப்போ நான் சொன்னோம் வந்து அப்படியான ஒரு விஷயம் வேணாம் என்று சொன்னால் அவரை பாதித்து இன்னொரு விஷயம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்துட்டு 15,000 உண்டு. ஒவ்வொரு முறையும் வரும்போது 5,000 10,000 ஆள் வந்து தந்து விடுவார் அந்த அம்மா விரும்பின அடிப்படையில். இன்றைக்கும் ஒரு 15,000 தந்து விட்டுவார். ஸோ அதையும் வந்துட்டு நாங்கள் அம்மாவுக்கு ஒரு நியூ இயர் கிஃப்டாக வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 75,000 ஒரு உதவியை நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு செஞ்சுட்டு போகிறோம். சேம் டைம் வந்துட்டு February மாதத்துலேருந்து யாராவது அவங்கள பொறுப்பெடுக்கணும். இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு நான் அந்த மாதாந்தம் விட்டதை வந்துட்டு நான் பிள்ளைன்னு வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். ஆனாலுமே வந்து நாங்கள் யார்கிட்ட ஒரு காசையுமே வந்துட்டு நாங்கள் எடுக்கிறதோ இல்லாட்டி கொடுக்காமல் விடுறதோ இல்லை. தவறுகள் வந்து நடக்கலாமே தவிர வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சு வந்துட்டு வேணும் வந்து டெலிபரேட்டாக எதையுமே செய்ய மாட்டோம். சரி தானே? ஸோ வந்துட்டு நாங்கள் போய்ட்டு அம்மாட்ட காசு கொடுக்குறது தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வந்து ஸோ வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து அக்கிட்ட சொன்னேன், நீ தான் இந்த அந்த ஹெல்ப்புக்கு வந்துட்டு பொறுப்பு. சரி தானே? அப்போ நீ தான் மிஸ்டேக் விட்டுட்டேன்னு உன்னைய மாட்டி விட போகிறேன்பாண்டோன்னு வந்துட்டார். ஒரு கதையும் இல்லை. சரி அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் தெரியுந்தேன்னு சொன்னேன். நான் செஞ்ச பிள்ளைக்கு வந்துட்டு இன்னொரு மாட்டையிலானே சும்மா ஆளை கூப்பிட்றேன். ஆள் வந்து நின்றுட்டார். எனிவே நாங்கள் வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபனியாக வந்துட்டு கதைச்சி என்டர்டெயின் பண்ணி அந்த ஒரு ஹெல்ப்பையும் நாங்கள் செஞ்சுட்டு வருவோம். வந்து கடையில் பண்ணிட்டு போவோம். சோடா பிஸ்கெட்டு என்ன வாங்கி கொண்டு போவோம். ஓகே.
நியூ இயருக்கான கிஃப்ட்டு அண்ணாட 15,000 கொடுப்போம். எல்லாமே ஒரு நம்பிக்கை அடிப்படையெல்லாம் நான் செய்கிறது. எவ்வளோ பேர் வந்துட்டு எங்களுக்கு காசு அனுப்ப முதலே சொல்லுவாங்க வந்து இதை கொடுங்க நான் அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே வந்து செய்வோம். சிலவில் அதை கூட நாங்கள் வந்துட்டு மறந்துடுவோம். ஏன்னா அது மாதக்கணக்காக டிலே ஆகி தான் எங்களுக்கு வந்து வரும். சிலது வராமல் கூட போயிருக்குது. சில இடங்களில் வந்துட்டு கொடுத்த உதவியை திருப்பியும் கொடுத்துருக்கோம் வந்து. அப்போ இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கட்டித்தனம்னு சொல்லக்கூடாது. அது ஏதோ ஒரு வகையில் எங்கள்கிட்ட தவறும் தான் இருந்தாலும் நம்பிக்கை அடிப்படையெல்லாம் எல்லாமே வந்துட்டு இயங்கணும். அம்மாவோட ஒரு 60,000 ரூபா காசை கொடுக்காம வச்சுருந்ததால் எனக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. சில பேர் அதை நினைக்கிற மாதிரி கணக்கு கூட பார்ப்பாங்க வந்து 60,000க்கு வந்துட்டு இப்படி வட்டியெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1,000-2,000 கூட வராது. அந்த மாதிரிக்கெல்லாம் நான் கேவலமான மைண்ட் செட்டில் வந்துட்டு யோசிக்கிறாலே இல்லை. ஒரு வேளை நீங்கள் அப்படி யோசித்தாலும் அந்த அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த காசு வந்திருந்தால் அதுக்கு நம்ம வந்துட்டு இப்போ ஏதாச்சும் வாங்கி கொண்டு போவோம் இந்த கடையில். சரி தானே? அவங்களுக்கான ஒரு வருஷத்துக்கான கிஃப்டா. தம்பி என்ன அக்னி மாப்பனின்னு சொல்லி அங்கர் வேண்டு மற்ற பெப்சி ஒன்று வேண்டு மற்ற பிஸ்கெட் பை ஒன்று வேண்டு. அண்ணா என்ன மாதிரி மேரிங்களா? அது சரி. அப்போ என்ன கடையில் ஆள் இல்லையா? அக்கா நிற்கிறாவா? அது சரி. நான் அந்த அது அடி ஸ்டைலா அவரேன் அங்கே ரெண்டு வேண்டப்போ அங்கே ரெண்டு மற்றது அந்த பிஸ்கெட் பை வந்து வேண்டு சம்திங் ஒரு 2 பிஸ்கெட் பை வேண்டு மற்ற வந்து பெப்சி ஒன்று வேணுமா? வேறு என்ன ஒன்று வேறு ஒன்று தேவையில்லை. காசு கொடுக்குறது அன்னைக்கு பிரச்சனை இல்லை. அவக்கு அப்படி என் தேவை என்ன அப்புறம் வேண்டி கொடுப்போம். சும்மா நம்ம இதுக்கு வேண்டிக்கணும். வணக்கம். என்ன மாதிரி இருக்கிறோம்? சும்மா இருக்கீங்களா? அப்போ எப்போ அடுத்த படம் ரிலீஸ்? நிற்கிற பொசிஷனை பார்த்தா பட நடிகர் மாதிரி தான் அடக்கு. பட நடிகர் இல்லாட்டி பார்லிமெண்ட் மெம்பர் 2 ரவுண்டுக்குள்ளாலாம் வரும். நாங்கள் வேட்ட இந்த வேறு காடா அந்த சின்னம்மா உயரம் குறைஞ்சாமல் அவாட்ட போகிறோம் வந்து அவாட்ட அந்த மந்த்லி காசு கொடுக்குறது தானே. அப்போ அது இருக்கா கொடுத்து போட்டு அவாட்ட அந்த ஹெல்ப் வந்து முடியுது. அப்போ அதே மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணி போட்டு வேறு ஒரு ஆள்கிட்ட அதை பொறுப்பு கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லி வந்த நாங்கள். அப்போ சும்மா போகிற சரியில்லை தான் நாளைக்கு வேண்டி கொண்டு போவோம்ண்டு. நாங்கள் அவங்களுக்கு மாதம் காசு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 2 வரல. அது இப்போ ஒரு கொஞ்சம் மாதமாக வரல. அது இப்போ நான் அந்த மாத காசு ஃபுல்லாக இன்றைக்கி சேர்த்து கொடுத்துட்டு இனி இந்த வார மாதத்துலேருந்து இந்த 6,000 செட் பண்ணி விடணும் அவங்களோட லைஃப்பில் அவங்க செய்யக்கூடிய மாதிரிக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் பாவம் தானே. என்னென்னா இப்போ நாங்களும் வந்து இப்போ தனியாக தானே எல்லாம் செய்கிறது. இப்போ சில டைம்களில் பை மிஸ்டேக் ஆகுன்ற இது நடக்கலாம். அப்போ அம்மாண்ட காசு வந்து கொடுக்கடா விட்டுட்டது ஒரு நான் என்ன முந்தின நாள் வந்தேன் நான். அது சரியா? எங்கே இருக்கிறீங்க அண்ணா? நீங்கள் பழு யாரு? சொந்தமா? அது சரி. அது சரி. ஆறு உங்களோட மகளா? உங்களோட மகளா? ஓமோம் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா? அப்பா சொன்னவர் இப்போ இங்கே கண்டு காய்ச்சவர் பிள்ளைங்கள. ஓமோம் சொல்லுவாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? அண்ணா நேற்று கண்டவர் இப்போ கண்டுட்டு வந்து இதில் காய்ச்சி நிற்கிறார் அந்த ஆஃபீஸ் டைம். விளங்கலக்கா? என்ன மெயின்ல பழுகா மெயின்லாண்ணா வீடு? அது சரியா? ஹவிதா சொந்தம் தான். நான் சொன்னவன் இப்போ தான் சொன்னவனா. நாங்கள் வந்தாக்கா அந்த திக்கோடையில் அந்த அம்மா இந்த அம்மா இருக்காங்கல்ல அந்த சின்ன அம்மா. அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அவங்களோட அந்த மாத காசு வந்து கொடுபடலை. அப்போ அது நாங்கள் கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போவோம்னு வந்தாங்க. சொன்னவங்க தானே.
அது இப்படித்தான். இப்போ எப்பயோ ஒரு நாள் வந்து நிற்கும் மக்கா. என்னடா இப்போ யாருமே கண்டினியூவாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் நீட்ஸ். எப்படி ஸ்பெஷல் நீட் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு இப்போ நாங்கள் கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். ஆனால் அவர் இப்போ கடந்த காலமாக ஒரு 4-5 மாதமாக குடுபடையில். அப்போ அது ஒரு அன்றைக்கு ஆள்கிட்ட கதைச்சி கொஞ்சம் ஆளை சேவ் பண்ணி விட்டுட்டு ஆளுக்கு என் தேவைன்னா நாங்களே வாங்கி இருக்கா கொடுத்து போட்டு போகும்னு தான் வந்தேன் நாங்கள். சரி சரி அக்கா, ஓகே, சந்தோஷம் கதைச்சதா. சிரிப்பாரிக்கா. கதைச்சது சந்தோஷமா. சரி சரி சரியா. ரதியம்மாடோ. சரி அக்கா, ஓகே, சந்தோஷம். நான் கொடுக்குறேன் ஃபோனா. ஓகே, நான் ஆக்களுக்கு சந்தோஷமாம் கதைச்சது வந்து. சரி சரி சரி. நீங்கள் நேற்று கண்ட கதைக்கல தான் கதைச்சேன், நேற்று கவனிக்கல நான். சரியாண்ணா, ஓகேண்ணா, ஓகே ஓகேண்ணா. யா நோ நோ வரிஸ், பிரச்சனை இல்லைண்ணா. ஓகே 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 ஓகே. இவன் என்ன லவ் பண்ணி கொண்டிக்கிறான் ஒருத்தன் போய். பிஸ்கெட் பை எது அப்போ பண்ணுற? பிஸ்கெட் பை எது வாங்குற? பிஸ்கெட் உதாவண்ணி மற்றது ஐங்கர் பண்ணி ஐங்கர் அப்போ தண்ணி பொருள் ஒன்று வேண்டியா தமிழ்? தண்ணி பொருள் ஒன்று வேண்டியா? கதை போயிருக்கு கொஞ்சம் பேர் காசு வேற. இப்போ கதை போயிருக்கேக்குள்ளே வந்து இப்போ அவங்களுக்கு உண்மையிலே வந்து இப்போ உதவி முடிஞ்சு போயிருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் உதவி இருக்கக்குள்ளே போனதால் அது முழுக்க எங்கள்லாம் போல. ஆனால் இனி வந்துட்டு யாரும் செய்ய முன்வரல அப்படின்னு சொன்னால் அதாலேயே வந்துட்டு கிடைக்கா போயிடும். ஆனால் நான் விட மாட்டேன், அப்படி விட மாட்டேன். கட்டாயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி வந்துட்டு நான் எடுத்து கொடுப்பேன். பார்ப்போம். என்னை பொறுத்தையும் வாயால் விடக்கூடாது, விட்டால் வந்து செய்யணும். அதுதான் மெயின் விஷயம். பார்ப்போம். என்னடா அப்பா அவன் செய்கிறான்? அவன் சின்ன எப்படி இருந்தான்? இங்கே வண்டே கப்பெல்லாம் பண்ணுறான்டாப்பா. அவர் ஊற்றி குடிக்கிறார். ஓ கூத்துவல் என்னது சொல்லுங்க. அந்த அந்த இது இருக்குல்லடா, அந்த கற்பூ அந்த இது இருக்குல்ல, என்னன்னு சொல்கிற அந்த வெள்ளை ஒயிட் மின்ட் மாதிரி இந்த கற்பூரம் இது மாதிரி இந்த வாய்க்க போட்டு அந்த வாசமாக இருக்கும். அந்த கற்பூரம் அனுப்பிடா. இல்லை நம்ம அந்த சும்மா ஆளுக்கு குளிசைன்னு சொல்லி கொடுக்குறக்கு அந்த மாதிரி மெண்டோ சிரிக்காத வேற சும்மா ஆளை இந்த 2200 2400 இந்த ஆள் வெளியே அது இல்லை ஆள் இப்படி வேற அது வெளியே எதுடா வீடு தம்பி? அது சரி இல்லை. உங்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஆக்களிக்கிறா என்ன விளக்கம். இப்போ கொஞ்சம் பேர் விளக்கிட்டுருக்கிறேன் மேடம். ஆளுக்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓம் ஓம் என்ன சில பேர் நிரந்தரமும் இல்லை லக் பண்ணி பார்த்துட்டு வர்றா. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இங்கே யார் அடிச்சு வெம்முதடி கண்மணி. அம்மா சுண்டல் லங்கேஸ்வரி அம்மா. என்ன பேர்? கங்கேஸ்வரி அம்மா பாஞ்சால். அம்மா கொஞ்சம் சுருங்கின மேக்கடா உடம்பு எல்லாம் சுருங்கப்பட்டு போச்சுண்ணா. இரனே இந்த கடவுளி. அம்மா என்னம்மா புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், அடிக்கடி வாரக்கும். புறம் எப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறியா? என்ன சாப்பிட்டீங்க காலமா? மதியத்துக்கு சோறு தான். சரி, சாப்பிட்டீங்களா மதியம்? மதியம் சாப்பிட்டீங்க. சரி, ஓகே. அப்போ என்ன பேர் இப்போ மாதம் அந்த உதவி கிடைக்குதா காசு?
உங்களுக்கு இல்லை உடம்பு அவ்வளோவும் இல்லை. நேற்றுங்கண்ணா ஒரு என்னங்கிட்ட ஏரியா அப்படி கத்துனாங்க என்னண்டு வரலாம் வாரம் கொண்டு போனேன் வரீங்களே ஏரியா யாருன்னு தெரியுதோ உங்களை யாருன்னு தெரியுதோ? ஓ யார் சொல்லுங்க. முன்ன காசம் தஞ்சாங்க ஆ முன்ன காசம் தஞ்சானி என்னது காசி 10 தஞ்சானி 10 ரூபா தந்தாங்களே. அப்போ தெரியுது இந்நேரம் தெரியுது, பிரச்சனை இல்லை. சரி கடைசி அப்போ எந்த மாதத்துல அது வரையில? அப்போ கடைசி எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வரையில? இங்கே ஆடி மாமன் போனது போகிற வரல சாந்தத்துக்கு ஆடி 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 ஏண்ணே ஓ ஆடி வந்த அப்புறம் வரையில இனிமேல். அது அப்புறம் இல்லை, காசு இல்லை. இல்லை அப்போ ஆடியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காசு இல்லை. இன்றைக்குள்ள இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கியல்லான்னு அடிக்க நாங்கள் கடன் வாங்கி தின்ட்டான் கடன் வாங்கி திண்டேன். அப்போ இப்போ எவ்வளோ கடன் இருக்குது? ஐயா என் போய் தெரியல எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. 10,000 மடலைக்கு கடன் 10,000 ரூபா மட்டும் கடன் அவள் இருக்கு. வந்து கேட்டா என்ன வேண்டேன் நான் என்ன இப்படி கடன் நம்பாங்க பிள்ளை நான் இது ரொம்ப இல்லை வாரண்டி ஓட்டு போனேன் இவர் இல்லை எனக்கிட்ட எவ்வளவு யார்கிட்ட வண்டியல் கடன்? இல்லை திம்மாங்க நான் கேட்டுக்கிறேன் என்னண்டு வண்டுவியல்? சின்ன வந்தோடனே சாரம் என்னண்டு சின்னாவைய வந்தோடனே லாலி வந்தோடனே சாரம் யார் சிந்தாண்டு? லாலி ஆ பழங்காட்டு லாலி ஓ ஓ ஓ ஓ வந்தோடனே சாரம் கட்டி கேட்டு வாங்குறேன் நான் யார்கிட்ட வாங்கினீங்க? நான் கடைக்கு கடன் வாங்கியிருக்கேன் எந்த கடையில்? இந்த கடையில் குடியில் இப்போ கேட்பேனே. ஆ கேட்பேனே ஓ உண்மையா? நான் இந்த உலகக்குள்ளேயும் 1,500 காசு வாங்கியிருக்கேன் நான் அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே 1,500 வண்டியல் கடையில் வாங்கியிருக்கேன் நாங்கள் கடையிலையும் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்னென்ன அப்புறம் சமாளிச்சு எல்லாம்? வாங்கி வாங்கி சாமான் வாங்க அண்ணாச்சி வாங்கினாங்க ஒரு நாட்டு வாங்கினாங்க. ஆனால் இப்போ நாங்கள் மாதம் 10,000 ரூபா சாரினாங்க. அது இப்போ 6 மாதமாக தருவடையில். ஆனால் நீங்கள் வாழ்ந்துருக்குறீங்க. ஆனால் கடனும் 10,000 தான் நிற்கிதுண்டேக்குள்ள. அப்போ யாரும் உதவி செஞ்சுருக்குறாங்களே? இல்லை ஒரு எங்களுக்கு செய்ய இல்லை. சரி அப்போ இன்றைய என்னால் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொள்வோமே. இன்றைக்கு வந்து சமைச்ச காசுங்கால காசு கத்திரிக்காய் கொண்டு வந்து ஒரு ஆள் ஓ எங்களுக்கு சும்மா இருப்பேன் கத்திரிக்காய் இல்லாமல் நான் குழம்பு வச்சுக்கேன். இப்போ நீ வாங்க காசு இல்லைன்னு கேட்டேன். அதுதான் குழம்பு வச்சு முடிக்க வந்துட்டு கத்திரிக்காய் குழம்பு இந்த தண்ணியில் வச்சதா? தேங்காய்ங்கால தேங்காய் நான் இங்கிட்டு ஆணிச்சினாங்க மரத்தில் ஆஞ்சினீங்க. மற்றது அப்போ கத்திரிக்காய் குழம்பும் சோறும் மட்டும்தான். அப்போ அரிசி எங்கால? அதுதான் ஒரு குழம்பு சொந்தம் லாலி வேற காட்டினேன் எங்களுக்கு. சரி இன்றைக்கு அப்படி. நேற்று முன்னாள் அவியம்பரை காட்டினேன் விளம்பர காட்டினது. அதுக்கு முன்னமெல்லாம் அது வேண்டாப்பா அது அம்மரை காட்டுனக்கு பிள்ளை எரிஞ்சு கட்டு போட்டு உள்ளனக்கு என்னன்னா ஆண்டு ஒரு மணிக்கு 1 மணிக்கு 2 பேரை காட்டும். அப்போ இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே பக்கம் தலை வச்சு படுக்கையில் காசு தரையிலண்டா போல் எங்களில் கோவம் வரையிலே நான் அப்போ கோவிக்கிறேன். இங்கே போன இங்கே வரல இந்த ஆறு ஏரியான்னு நான் நோயை வச்சு தரேன். கோவம் வரையில? இப்போ இல்லை எங்களுக்கு கோவம் வரலப்பா. கோவம் வரையில கவலை கவலை கவலைன்னா காசு இல்லை ஒன்றிக்கு இல்லை நமக்கு என்ன வேறேன்டா நானே இல்லை போனேன் வரல என்ன வர. இப்போ எவ்வளோ காசு வச்சுக்க கையில்? கையில் 5 இல்லைன்னு கேட்டேன். 5 இல்லை சதம் இல்லை இல்லை கார் ஒன்றிங்கன்னா எட்டி போட்டவங்கள கார் வந்த கண்டோட ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கு. ஓ அங்கேயும் இப்படியும் கார் வரணும் பேரரு கார் வந்தாங்க அந்த கார் வைக்கணும் காரை கண்டா போல சந்தோஷம். இப்போ மழை பார்த்தா நீ புந்திருக்கான் தம்பியா அந்த கப்பருக்கா களை போட்டு இந்த சோடா விடுங்க குடிப்போம் பம்பலை. அப்போ என்னென்ன கொஞ்ச நாளாக அவங்களோட இதான் கப் கிடாக் படிந்தான் கப் என்ன கொஞ்ச நாளாக உங்களோட நிலைமை கொஞ்சம் இருக்காது தானே? இருக்காமே மழையும் வந்தாவியல் மருந்துக்கெல்லாம் கையெல்லாம் கடுமையாக சுருங்கப்பட்டு போச்சு. ஆ உடம்பு கொஞ்சம் கவனம் இல்லாம போட்டு காய்ச்சலும் இல்லாத ஏன்னு ஓ கவதானே காய்ச்சிங்கள ஒன்றிங்கள மழையும் பெஞ்சு மழை கையில் வேணும் கடுமுறுக்கமாக இருந்ததுமே. அப்போ இப்போ என்ன செய்கிறேன்னு நீ யார் அனுப்புவாங்க காசு இல்லை என்ன நாங்கள் யோசிச்சுருந்தான். இப்போ நாங்களும் உங்களை கையை விட்டா என்ன நிலைமை? இப்போ நல்லா ஒன்றிங்க என்னாச்சு நீங்கள் கையை விட்டேன்டா ஒன்றுமே இல்லை ஒன்றிங்க இல்லை இப்படியே எல்லாம் போக முடியாது. ஓ அவ்வாக்கோட போகிற ஒருத்தவங்க பார்க்குறோம்ல உங்களோட சொந்த பந்தங்கள் ஒன்றும் பார்க்குறேன் ஒருதையும் பார்க்குறேன் எல்லாரும் பார்க்குறோம்டா. நாங்கள் இந்த காக்கத்தை மூடத்தை நினச்சி கதைக்கிற பார்க்கலையா? தேங்காய் என்ன இல்லை திருவிழா நீங்கள் திருவிழா திருவிழையெல்லாம் திருவிழா நீங்கள் என்ன
ஆள் தேங்காய் திருவுமா போல கற்பனை செஞ்சுவார். தேங்காய் அடக்கு ஓ அரைக்கையில் எங்கடக்கு அரைக்கையில் தேங்காய் எங்கடக்கு ஓ தேங்காய் கிடக்கு எனக்கு திருவி காட்டுனவா அப்படி திருவிழா நீங்கள் இந்த பாடிக்கல தேங்காய் ஆக்கணும் திருவலை எடுத்து ஒன்று வாங்க இதில் நான் வரட்டேன் பின்ன நாடாக்கு தேங்காய் நான் டீ கொண்டு வரேன். ஆமா தேங்காய் உடைக்கல உடைக்கலாங்க இனித்தான் உடைக்க பொரியல் வெளியில் வச்சு உடையல உடைச்சிட்டேன். உடைஞ்சது ஓ அது புள்ள நீ உடைக்கக்கூடாது இல்லை உடைக்க மாட்டான். நீங்கள் மற்றும்படியாக உடைக்கிறது நான் உடைக்கிறது நான் ஆக்கள் உடைக்கிறேன். அப்போ இண்டைக்காட்ட கொடுத்து உடைச்சிங்க உடைக்கல ஏற்றி தேங்காய் இருந்து கறியாக்குறேன். உடைக்க தெரியாதுங்க இல்லை நான் உடைக்கவே மாட்டேன். அப்போ அக்கினி உடைச்சி கொடுறா எனக்கு உடைக்க தெரியா இல்லைவா திருவ போகிறா தேங்காய் திரி காட்ட தேங்காய் நீ காட்ட போகிறேன்டான். தேங்காய் திரி காட்டப்படாடா எங்களுக்கு நீ உடைச்சி கொடுறா கவனை நீ உடைச்சி விட்றா முக்குத்தனமா தேங்காய் உடையுமா பாபம் கத்தி வச்சு இடத்த பார்க்கலையோ ம் தேங்காய் எங்காடும் சின்னதாக கேட்கலாப்பா திருவலையை பாட்டாப்பா என்னப்பா இது குடும்பமே கிடையாது சார் இது என்ன பெட்டன் அப்படியே பெட்டு படுது இல்லையா இதெல்லாம் திருவலையப்பா உடும்பு கிடக்கு நான் திட்டுறேன் ஆ நான் திட்டுறேன். எந்த கடவுள் இது என்னப்பா இது இஞ்சனப்பா திருவலைய இஞ்சவானே வேணும் தெரியுமா ஆனால் யாரோ செஞ்சு கொடுத்தீங்களாப்பா ஆ அதுக்கேற்ற மெரக்கட்டு அம்பிட்டுருக்கிறாப்பா பாப்பா எப்படி திருவிழாண்டு பாப்பா ஓடி 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 பாப்பா இருக்கா இங்கே பாப்பா என்ன வாழ்க்கையிலோக்கா பார்க்கத்தானே வரும் பார்த்தா தான் நீ வர்ற கஷ்டம் தெரியுமாண்ணே நானே ம் சரி சரி ஒரு சொட்டு திருவினா காணுமா ஏன்னா இப்போ தேவையில்லை தானே சும்மா ஓ நான் முடியும் கட்டை எவ்வளோ குழம்பு வச்சுருந்தேன். சரி போங்க வந்து தேங்காய் உடைக்கிறேன் பாப்பா உடைச்சிட்டான் ம் கொண்டு ஓடி 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 கொடு மனுஷிட்ட தாங்க இதற்கு தேவைப்படும் தான் அதாங்க ஆக்கி போட்டேன். அப்போ சும்மா திரி காட்டிப்பட்டு வையனே பாப்பா இருக்கா ஓம்மா நாளை காட்டுறோம் சரி 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 காணும் ம் சரி சரி ம் காணும் வேணாம் ம் இல்லையா இப்படியே திருவி எல்லாம் பட்டி கட்டி சாமியாருக்கு மேலே எல்லாம் நீ தான் வேணே ம் சரி வாங்க தம்பி சோடா வாத்து கூட அம்மா அதான் காரி களைச்சி போனா வா ம் நீங்கள் ஓடிங்க என்ன நீங்கள் ஓடிங்க முண்டிங்க இதென்ன சாராய மாதிரி என்ன ரெண்டு காதை இல்லை அப்படி குளிச்ச ஓடவா இல்லை குளிச்ச கூட போகிறோங்க வார் சோடா இப்போ குடிக்கிறேன் ம் இந்த சிறு விட்டாதீங்க என்ன சிறு விட்டுரும் சிறுகா ஊற்றுதா அடி ஒன்று ம் மகளே ஊற்றிக்கானே ம் குடி அடியன் ஒன்றும் யோசிக்க அடியன் வடிவா குடியனேன் ம் என்ன குளிர் கடுமையாகிறக்கு என்ன என்ன ஒரு ஜோடு ஆகணும் பண்ணி தாரையில் தானே என்ன இல்லை இல்லை தான் மாப்பட்டி பட்டி ஒன்றும் இல்லை இல்லை தேத்தனி இது ஒன்றும் இல்லை நாங்கள் வச்சு குடிக்கிறோம். தேத்தனி தான் மஞ்சள் குடிக்கிறேன் சீனி கடைசி அப்போ என்ன வாங்கி சீனியும் அது வாங்கி விட காட்டுவாங்க எனக்கு கொச்சி அவனை எடுத்து அனுப்புவாங்க. யாரோ இங்கே இருக்கிறாங்களே உங்களை பார்க்குறாங்க ஓ அவள் பார்ப்பாங்கண்ணா. ஆனால் பாவம் தானே வாங்க ஓ நான் காய் இங்கே இப்படி தந்தேன்டா அதுக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டேன்டா வந்து எடுத்து போவாங்க. ஆ அப்போ ரெண்டே காசு வந்துட்டு போனால் கால் பண்ணி சொல்லுவீங்க ஆ ஓ ம் காணுமா எனக்கு காணும் கொஞ்சம் குடி என்ன கொஞ்சம் இல்லை ம் அப்படி சோடா நல்லா கிடக்கு ஆ பிடிச்சி கைக்கிறேன். ஆ புரிச்சு தெரியுதா புரிச்சு ம் அப்போ இப்போ தேத்தனி வந்து சும்மா
வெறும் சேத்தான் குடிக்கிறேன் அப்படிதானே அவன் எங்கே எங்கடா அப்போ இது நான் பண்ணியிருந்தேன் சரியான உனக்கு எங்கடா இதை போட்டு ஆற்றி குடிக்கணும் சரியே இதை போட்டு ஆற்றி குடிச்சிட்டு இனி பிஸ்கெட்டும் வந்து தேத்தனியோட எடுத்து குடிக்கோ இதுதான் கடைசியாக இருக்கும் சரியே ஓ இனி நாங்கள் வர மாட்டோம் என்ன அப்புறம் என்ன எல்லாத்தையும் எதையும் தாங்கும் இதயம் ஒன்று கிடக்கேன் உன்னிட்ட எதையும் தாங்கும் ஒரு இதயம் கிடக்கேன் உன்னிட்ட ஒன்றும் கிடையாது கேட்டேன் அவங்க பார்க்குறேன் ராலி அவங்க பார்க்குது இல்லை நான் சொல்கிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு இருக்கு தானே என்ன கலக்கத்தை போட்டு ஆகிட்டு இப்போ நாங்கள் இனி வர மாட்டோம்னு சொல்லி ஒரு கவலையா இல்லையோ என்ன வராட்டி என்ன இரண்டு கேட்குறேன் நீங்களும் தம்பியுமா ஓ நான் தம்பியும் காய்ச்சின்றேன் என்ன ஒரு பெரியாவே இல்லை தம்பி என்ன சொன்னது ஓ தம்பி நமக்கு என்ன வராட்டி நான் என்ன சாதாரணமாக உங்களுக்கு மாதம் அவ்வளோ செலவு முடியுமாண்ணே முடியும் 10 கிட்ட முடியும் இப்போ நாங்கள் காசு தரையிலோ இவ்வளோ என்னண்டு சமாளிச்சிங்க அவையான் தந்தேன் ஆனால் என்ன ஆசைப்பட்ட ஒன்றும் செய்யலை நான் உங்களோட காசு அப்படியே நான் தாரதை ஆக்கி சாப்பிட வேண்டியாரு என்ன மற்றபடி ஒன்றும் செய்யலை சரி இப்போ என்னண்டா இப்போ நான் வந்து இப்போ நீ இந்த ஏப்ரல் வர மாட்டேனல்லோ இந்த ஏப்ரல் நீ வர மாட்டேன் என்ன இது எப்போ வரமோ தெரியாதானே அன்றைக்குள்ள உங்களுக்கான காசு உதவியெல்லாம் நீ என்ன மைனா எதுவும் சொல்ல தெரியல என்ன செய்ய போகிறேன்னு கொலை செய்யாவிட ஒன்று சொல்லுவேன் மாட்டி விடுறேன்னு அதெல்லாம் முடியோடாமல் பிஸ்கெட் போட்டியும் மாப்பட்டி மாய் கொண்டு போட்டு போடுறாங்க காசு யாரும் தந்ததா என்னன்னு தெரியல நான் என்ன 2 ஆசை தாரு அதுக்கு வாங்கி போட்டாரு நீங்கள் வாங்க சரி இப்போ நான் இந்த வந்த மாதிரிக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு தான் வேணும் எவ்வளோ வேணும் சொல்லுங்க ஒரேடியாக தந்துட்டு போகிறோம் கொஞ்சம் இந்த கதையில் விட்டுட்டு படிவா வார நேரம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் விளாங்குதோ அவ்வளோ அவர் சொல்ல ஒரு கொஞ்ச காலத்து சமாளிக்கிறதுக்கு இப்போ கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சு கிடிச்சு ஒரு கொஞ்சம் காலையை சமாளித்து சாப்பிட்டு மீனாக்கின வேண்டி இந்த சுருங்கின தோலை எல்லாத்தையும் நிமித்தி எடுக்க வேண்டாம் என்ன என்ன எவ்வளோ வேணும் ஓய் உனக்கு நெய் 1000 ரூபா காசு இப்போ இல்லாமல் மனுஷி இருக்குது ஆனால் 50 கேட்குது எவ்வளோ ஒன்று கேட்டேன் அப்போ 50 கேட்டு விட்டாரு ஏன்னா 50 தான்டா அப்போ எப்படியா வசதி இந்த 50 கேட்டக்கு இது எவ்வளோ சொல்லுவா அம்மா பாப்போம் கட்டிக்காரி என்ன பாப்போம் 5000 புது சமாளிக்கிறா வச்சு கடனை கொடுத்து போட்டேன்னா நான் கையில் இருந்து வச்சுக்கலாம் எவ்வளோ இப்போ கடன் நிற்கிது மொத்தம் 10 கிட்ட வேணும் எனக்கு 10 கிட்ட கடன் நிற்கிது இவ்வளோ நாள் நாங்கள் மலைக்கு தான் வாங்கி தின்ட்டோம் நாங்கள் அது விட மாட்டோன்ட்டாங்க அண்ணே படிக்கல எங்களை கண்டா உனக்கு சந்தோஷம் தானே நான் கார் வந்து நிற்க பார்த்து நீ புரியலாம் ஒரு வருதுன்னா ஒரு என்ன காசு டாக்டர் வராங்க வேலை என்னையும் கண்டுட்டியதாப்ப நான் குடிங்கடாப்பா அந்த கதை நீ குடிஞ்ச கண்டுட்ட அப்ப இந்த உறவுடாக்கு 5000 உண்டாக்கு இந்த அப்போ 10000 இந்த கடனை கூடணும் சரியா இதை அப்படியே கடனை கூடனே கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ அஞ்சளவுக்கு 50 கேட்டீங்கன்னா அது மனச்சாட்சியில் கொஞ்சம் கூட தான் கேட்டு போட்டேன் கொஞ்சம் குறைச்சிக்க இறங்கி வாங்க கொஞ்சம் எவ்வளோன்னு சொல்ல இறங்கி வாங்க கொஞ்சம் இறங்கி வாங்க 20 சரி அப்படின்னா அந்த 10 கடனுக்கா அந்த 10 கடனுக்கு அதை வை நாங்கள வையணும் அது 10 கடனுக்கு இங்கே வை சரி இது அப்போ இது 20,000 கட்டுறீங்களோண்ணே இந்தாங்க இது பின்ன உண்டே செலவுக்கு சரியா அது உண்டே செலவுக்கு அதை வை அது ஒரு ஓரமாக வையனே இது உண்டே செலவுக்கு வேறு என்ன சாமான் வேணும் வேறு என்ன வேண்டணும்
மகன் தானே ஒன்றா தைப்பொங்கல் வருது தானே ஓ ஆ ஆ அப்போ என்ன தாவையும் தைப்பொங்கல் வருது சரி அப்போ இந்த தைப்பொங்கலுக்கு என்ன அப்புறம் இதுக்கு பொங்கு பொங்கண்ணா சரியே அது பொங்கு இதுக்கு இப்போ சட்டை இடனே அது கொண்டம் பண்ணுறது போட்டு என்ன கொண்டம் பண்ணுறது என்னது கொண்டம் பண்ணுறது அப்படின்னா என்ன காய்கறதுக்குள்ள காமெடி காமெடி ஜோக் ஜோக் ஏ இது கடனுக்கு 10 இது உண்ட செலவுக்கு 10 இது உனக்கு உடுப்படுக்கிற கஞ்சனை மற்றது 5000 பொங்குறக்கு அப்போ இப்போ எவ்வளோ மொத்தம் தந்துட்டேன் 30 வந்துட்டேன் சரி அப்போ அந்த 30 அப்படி எங்களை வைங்கோ ரைட் இது 30 அப்படி எங்களை வச்சாச்சு இனி வேறு 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 என்ன செலவு சொல்லுங்க தாவம் இந்த தாவனது நான் கேட்டேன் 30 ஆண்டி 50 ஆண்டி நீ சிரிச்ச நீ அப்புறம் 20 கேட்டதையும் 30 வந்துட்டேன் அங்கே காசு தான் 50 50 தரட்டும் ஓ அதுக்கு நான் அடைவெல்லாம் வைக்கணும் 50 தரேன்டா என்ன என்ன ஒரு 5000 அப்படி என்ன பஸ்ஸுக்கு கண் போகுது என்ன சரி கண்டு போகுது 10 அப்போ மொத்தம் எவ்வளோ வந்துட்டேன் 40 அப்போ வந்துட்டேன் இன்னும் பண்ணுமே தாவுண்ண நீ தானே கேட்குற தருண் மாண்டி என்னது நீ தானே கேட்குற தருண் மாண்டி அப்போ எவ்வளோ மொத்தம் இப்போ 45 45 அப்போ இன்னும் 5 50 சரி தானே காணுமே என்ன காணுமே கொஞ்சம் அதை சமாளிக்கலாம் தானே ஓகே என்ன சரி காணுமே காணுமோ ஓ என்ன காணுமோ வேணுமோ ஒரு மட்டும் தாவ நீ வேணுமோ இன்னும் தாவம் இருந்தா இவ்வளோ நீ இப்போ கவனமாக வச்சிருப்பியோ கவனமாக வச்சிருப்பியோ காட்ட மாட்டேன் இன்றைக்கே இது யாருக்கும் கொடுத்து முடிச்சிடணும் எல்லாட்டி பொறுப்பானாக்கிட்ட கொடுத்துடணும் ஏன்னா நாங்கள் வீடியோ வந்து நாளைக்கு இதாகிட்ட கப்பப்போ நீங்கள் போகலாம் நாளைக்கு செஞ்சு போட்டு போங்க ஜாலியாக கடை சொல்லிட்டு போகிறோம் சரி நான் சொல்லிட்டு போகிறேன் பிரச்சனை இல்லை ஓ என்ன அப்போ மொத்தமோட அந்த இப்போ 45 எண்ணி பேரன் ஒழுங்கா எண்ணி பேரனே உக்கா திருப்ப எண்ணி பேரன் முழுக்க எண்ணி பேரன் எண்ணி பேரனே உக்கா 45 விட்டேன் 50 வந்துட்டேன் இல்லை அப்போ எண்ணி பேரனே உக்கா எண்ணி பேரனே 50 அப்போ 45 என்ன சொன்ன நீ தட்டுப்பாடு இப்போ உனக்கு என்னண்ணே இருக்கா தட்டுப்பாடு தான் 5000 எனக்கு எண்ணி பேரனே ஒவ்வொன்றா அண்ணனே இருக்கா கையை விட அவட்ட காசு வரிச்சாங்க 2 3 4 5 6 7 8 9 10 எவ்வளோ 50 அப்போ 45 தெரியும் தான் அப்புறம் குரட்டால திருவுவன் 50,000 ரூபா காசு வந்ததுக்கு எங்கற்பட்டியும் தந்துடாது சரியே அப்போ இப்போ கனநாளா இருந்த கவலைக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷம் என்ன இறைக்கு நிறுத்தி விடலாம் அப்போ இவ்வளோ நேரம் கொள்ளையில கொஞ்சம் குறைவு தான் யோசனையால என்ன அப்போ இன்றைக்கு இறைக்கு நிறுத்த வரும் எனக்கு இப்போ உங்களுக்கு உதவி செய்கிற எனக்கு ஒரு பாட்டுன்னு பாடி காட்ட மாட்டேன் நீ ஏன்னா அம்மான ஒரு உதவ ஆளுநே அம்மா எப்போ வந்தாலும் பாட்டு பாடுறது கேட்டால் நான் தெரியாதுன்னா சொல்லுவா பள்ளிக்கும் போகலேன்ட்டு வேணே மலைக்கும் போகலே ஒரு நாளும் கிடையாது கேட்டு பாரு யாரு ஏன்னா பள்ளிக்கு போகல நீ நாளும் போகலண்ணா ஏன் பள்ளிக்கு போகல அப்போ உடல்ல ஏன்னா பள்ளிக்கு போகல கொண்டு நாக்கள் வலிப்பாங்க போகணும் உயரம் குறை வேண்டும் ஆக்கள் வலிப்பான்னு போகல அப்போ சரியா இப்போ என்ன வைக்க போகிறேன் வீட்டுக்கு சரி அதை கவனமாக வச்சிருக்கணும் அது உங்களோட பொறுப்பு சரியே இவன்கிட்ட எங்கே கண்டாக்கோ அது இவனுக்கு கொஞ்சம் பார்த்துக்க தருவான் ஆள் கொஞ்சம் இவன் செய்வான் பார்த்து கேட்டு பாரு ஒரு கதையை போட்டு பாரு நான் கதையை போட்டு பாரு
ஒரு கதையை போட்டு பாரு. எதிர மாட்டாங்க எனக்கு. என்ன என்ன கேட்டு பாருங்க. சும்மா கேட்டு பாரு. நீங்கள் இப்போ என்னைய கேட்ட மாதிரி கேளு, என்ன கேட்குறேன் நான் அதே மாதிரி கேளு. நான் கேட்கல. ம் ம் திரும்பி இருந்து வேணும். ம் கேளு கேளு கேளண்ணே, நீ கேளண்ணே, நீ கேளண்ணே, நீ கேளுண்ணே, கேளுண்ணே, நீ கேளுண்ணே. ஒருக்கா கண்ணை விட சொல்கிறேன், ஒருக்கா கண்ணை விட, ஒருக்கா கண்ணை விடுங்க சொல்கிறேன், ஒருக்கா கண்ணை விட சரியா, ஒருக்கா கண்ணை விட ஒரு சின்ன ஒரு விளையாட்டு செய்ய போகிறாங்க சரியா, ஒருக்கா கண்ணை விடணே, ஒன்றும் பறிக்க மாட்டேன், நாங்கள் அப்படி செய்தாக்கலாம் இல்லை தானே, ஒருக்கா கண்ணை விடுங்க, ஒரு மேஜிக் ஒன்று செய்யும் சரியா. இந்த கள்ள குணங்களுக்கு இங்கே கேளுங்க, அவனை கேளுங்க, அவன் தருவான் கேளு, 2 இருக்கா கேளு கேளு. என்ன தேவை, வேறு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கதைங்கோ, வேறு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கதைங்க, அவன் தருவான். ம் பார்ப்போம் பின்னே, வேறு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கதைங்க அவனோட, அவன் செய்வான். கொஞ்சம் கிட்ட வாங்கினீங்க சொல்லண்ணே. ம் சொல்லு. காசு தாருங்கோ. இப்போ கையில் வைக்கிறேன்னு காசா? அது நான் தந்த ஆசை, அதுக்கு மேற்கு சம்மந்தம் இல்லை, அதை சொல்லுறேன், அதை சொல்லுறேன். அது கவியா அந்த காசுகளும் சம்மந்தம் இல்லை, அது மட்டும் கதை. சாமான் காசு இருந்தால் தாருங்கோ. ஓ அது யாக்கு வை. அது வைக்கிறேன், அதுக்கு மேற்கு சம்மந்தம் இல்லை, அதை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், அதுல போந்த இல்லை. அது சம்மந்தம் இல்லை, அதை வழியாக சுற்றி வை உலா வைக்க, இப்போ பிடிச்சி இப்போ கரைச்சி. சரி இப்போ ஆளோட கதை பிரச்சனை கதை. உனக்கு அந்த கதைப்பட்டு வராது கதை என்ன அது கதை, அது அப்படியே அந்த காசுகளும் இல்லை. உனக்கு தேவையில்லாது. நான் வேற தரணுமா? ஓ எவ்வளோ வேணும்? பட்டா ஒன்று கம்பம் இது வேண்டாம், இது வேண்டாம். அவன் அவளாத்து செய்ய மாட்டான்னு பார்த்து கொஞ்சம் மக்கள் நீ எல்லாம் கேட்குறோம் கூட கூட தானே என்ன கேட்குறேன். 50 ஒன்று மண்டு கேட்டோம் நிற்கிறேன், 5 10 1000 2000 கேட்டு சும்மா செலவு கழிச்சு 2000 காசு ஆகும். 20 ரூபா. 20 ரூபா. அது 20 ரூபா, 20 ரூபா, அது 20 ரூபா, 20 வேண்டாம். பட்டு விளையாட்டு பட்டு வேண்டாம். 20 ரூபா. ஏன் 10 ரூபா அப்புறம் 20 ரூபா. 20 ரூபா. ஐயா இந்த காசு கேட்டேண்ணா இந்த தாவும் என்ன 2000 இது தானே. நீ ஏன் 20 ரூபா கேட்டீங்க? இல்லை 20 தான். அப்போ 20,000. எவ்வளோ கேட்டீங்க? 20 20 தான் 20,000. 20. சரி இது 20. இது எவ்வளோ அப்போ? 20 தான். 20. பட்டாண்டாலும் தாண்டி கேட்டேண்ணா. 10. 10,000 தாண்டி கேட்டேண்ணா. 10,000 10,000 10,000. உங்க கடவுளங்கள்ல இப்போ 10 ரூபா தான் இருக்கு. 10,000 இல்லை அது வேண்டாம் அப்பாவாக்கு. 10,000 காசு தான் கேட்டேன்னு கொஞ்சம் குறைச்சி கேட்டான் பாண்டா என்ன 500 500,000 500 காணுமா? காணாட்டி அல்லாட்டி ஆலயம் செய்ய ஒரு பாட்டு படிக்க சொல்லுங்க. பாட்டு படிச்சா 1000 தருவேன். கிட்ட பாட்டு படிக்கிறீங்களா பள்ளி போவீங்களா? சும்மா படிக்கிறேன் ஒரு பாட்டு. ஒற்று பாட்டும் தெரியாது, ஒற்று பாட்டும் தெரியாது. பாட்டு தெரியாது. என்னப்பா மூக்கத்து கடவுள் பாட்டுன்னு தெரியாது. ரேடியோ ஒன்றும் கேட்குறீங்களே ஏன் என்ன கரிச்சலா பின்ன ரேடியோ ஒன்று எழுப்புமே இப்போ இந்த அம்மா இல்லை ஏன் நாளையா கட்சி கட்டணும்னாங்க. நாளையா கட்சி கட்டணும் காசு கொடுக்கோங்க. உங்களுக்கு கணக்கு காசு வந்துட்டு போனால் வேண்ட மாட்டாங்களே. நான் கொடுக்க மாட்டேன் காசு கொடுக்க மாட்டேன். சரி அவன்கிட்ட கேளுங்க, எதுவும் தேவையை சொல்லி எதுவும் ஒரு சரியாக தேவை சொல்லிங்க. என்னோட வீட்டுக்கு சீனியா வாங்கணும். சீனி அவனுக்கு எவ்வளோ வேணும்? அவ்வளோ ஐயா இந்த காசு ஆகும். 5000 சீனி வாங்க போறியோ? சொல்லி வாங்குவேன் நான். சீனி மட்டும் வாங்க போகிறேன். சீனி கட்டணும். சரிங்க ஒரு 5000 ரூபா அவனை உங்கள் பிள்ளை மாதிரி அவனுக்கு ஒரு அவனை கொஞ்சம் விடு ஆசையா. அவனை ஆசையா கொஞ்சம் விட பிள்ளை ஏன்
இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இல்லத்தில் உரியாச்சு இல்லை அவர் ஒரு ஒரு 5000 காசு தந்தால பேரை பிள்ளை மாதிரி நினச்சி அவனுக்கு ஒரு சந்தோஷமாக கொஞ்சம் விடுறாங்க. இங்கே அவன் 5000 கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சொன்னா பார்க்குற பட்டு வந்துச்சு அது பண்ணாரா அப்படி பண்ணாரா அவன் சின்ன படிக்கும் தான் உண்ட பிள்ளை மாதிரியான என்ன கொஞ்சம் மாட்டேங்க காஜி இல்லை என்ன இது என்னது அதையும் பிடிப்போ இந்த 20,000 கொண்டு போனாடா கொண்டு நட கொண்டு நடான்னு சொல்லுவா கொண்டு 4 மாறன் 20,000 10 ரூபா பெரியானேவா இப்போ 10,000 வந்தா கொஞ்சம் 10,000 கொஞ்சம் 10 ரூபா என்னண்ணே 10,000 கொஞ்சம் மாட்டியா ஏன் விலை பேசுறேன் நாங்கள் 10,000 என்ன 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 என்னன்னு என்ன கொஞ்சம் ஆனால் ஆளுனா கொஞ்சிடுவான் முந்தியனா கொஞ்சிடுவான் எனக்கு ஒருக்கா கொஞ்சம் நீ இல்லைண்ணே அவன் என்ன கொஞ்சம் நான் பிள்ளை ஏண்ணே சரி சரி அவன் இவர் 5,000 காசு விட்டு போட்டு கொஞ்சம் சொல்கிறேன் அவர் ஆள் சீக்கிரம் சரி அவங்க 5,000 காசை கூட வாங்க என்ன கொடு நீ உலகம் வச்சு காய்ச்சி போட்டா கொடு அது கொஞ்சம் மாட்டாங்கிறாப்பா அதை நீ கேட்டுப்பாரு அவன் என்ன நல்ல பாடிதாப்பா என்ன வெக்க வரைக்கும் என்ன கொஞ்சம் அவனுக்கு பிள்ளைக்கு இருக்கா என்னன்னு என்னண்ணே அதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் என்ன என்ன கஞ்சன் கஞ்சன் சின்ன பிள்ளை மேத்தானே வருது 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 அப்போ அவருக்கு அவர் காதை பற்றி கொடுத்து காதை பற்றி ஒன்று அடிச்சுருக்கா அப்போ ஆச்சு என்ன நான் அடிக்கிறேப்பா நீ அவனுக்கு அடிக்கணும் அவனுக்கு காதை பற்றி அடிச்சு ஆளுக்கு அப்படி சரி கிட்டு வா ஒன்று காதை பற்றி கூட ஒன்று கூட கூட அடி கூட ஆடி அடிச்சா பார்த்து ஆடி 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 ரொம்ப ஆடி சிவா ஆடி மெது ஆடி மெது அப்படி ஆடி மெது ஆடி இங்க காசு கொடுத்து விடுங்க கவனமா இதான் எங்க போற இதான் அருமையின் அடிக்க காதை பற்றி இன்னொன்று அவர்கிட்ட கூட 10,000 காசு கொடுப்பான் வச்சுக்கிட்டு ஆமாம் அப்போ முதல் அதில் 50 இதில் அவன் 10 தருவானே 60 ஓ நான் சொல்லிட்டு வரும் இல்லை இல்லை நீ வா ஓ அப்போ நீ இவனை கேட்டு இப்போ 10,000 வேண்டி போட்டாரு அவரே எங்க ஆலயம் விடாய எல்லாரும் உரிச்சி போட்டு தான் போடுறாரு அவனே பிளான் அது சொல்லிக்க அது வேண்டாம் இது ஒன்றும் சொல்லிக்க அப்போ 50 10 60 சரியா ஓ நான் அங்கே இல்லை மழை வெள்ளங்கள் அங்கே வேலையை செஞ்சது இனி எங்கட வீட்டு வேலையை செஞ்சா பிஸியாக வீடு கட்டணும் வந்துடுறேன் பின்னாங்க யாழ்ப்பாணம் வந்துடுறேன் எங்கட விட்ட வந்துடுறேன் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வந்துடுறேன் நீ அப்போ என்னோட சரி ஆலயம் அமைச்சு விடு அம்மா வணக்கம் ஒரு 5 தெரியும் தானே ஆள் அப்படிதான் சொல்லும் சரியா அதுக்காக நீங்க கண்டவாடி கேட்கக்கூடாது சரியா பார்த்து அளவா கேளுங்க நம்ம பார்த்து செய்வோமா என்னம்மா இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கல கிட்ட இருந்து
அஞ்செண்டான பார்த்து தாவணாச்சுண்டா இப்போ தெரியும் தானேம்மா அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஓ ஆள் வந்து உங்களுக்கு உங்களில் சரியான பாசம் ஆ அப்போ ஆள் வந்து நாங்கள் நேற்று உண்டாங்க ரங்காச்சிருந்த வரைக்கும் என்ன ஏரியா மழை இருந்தால் வராமல் விட்டுருவாங்க பாரம் விட்டு போனேன் அப்படி இருந்தேன் காய்ச்சல் இல்லை இப்போ அதெல்லாம் இருக்கட்டும்மா இப்போ ஆள் இப்போ அடிக்கடி வந்து போகுதல்லோ இப்போ ஒரு வருஷத்துல ஒரு கால் 2 தடவைனா வந்து போகுது ஆள் வெளியில ஓண்டு இருக்கு இப்போ அங்கே போனால் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது வெளியில் வைப்போம் இந்த நாட்டு போனால் அப்படின்னு 10 வருஷமா பேர் 10 வருஷம் இந்த நாட்டுங்க ஹேண்டா தெரியுமா ஹேண்டா அங்கடா தெரியா சுவிஸ் நாங்கள் போகல சரி ஏதாச்சும் தெரிஞ்ச வெளிநாட்டின பேரை சொல்லுறேன் ஒரு நாள் போகல ஒரு நாள் போகல சரி வெளிநாட்டின பேரை சொல்லுறேன் உனக்கு தெரிஞ்ச வெளிநாடுகளோட பேரை சொல்லுறேன் கண்ணாடியா ஏன் சொல்ல கனடா ஓ வேறு நாடு வேறு நாடு வேறு நாடு ஆக்கள் வாங்கிக்காங்க இருக்கிறாங்க கண்டு சும்மா சும்மா தெரிஞ்ச நாட்டை சொல்ல சும்மா தெரிஞ்ச நாட்டை சொல்லுண்ணா கட்டாரில் இருக்காங்க கட்டாரில் இருக்காங்க ஓகே வேறு சாவியில் இருக்காங்க சவுதியில் இருக்காங்க வேறு இருக்காங்க எனக்கு எங்கள் பக்கம் தெரியாது சவுதி இப்போ கொழும்பு கொழும்பு நான் போகல கொழும்பு போயில சரி வேறு தெரிஞ்ச நாடு சொல்லும் வேறு தெரிஞ்ச நாடு உங்களோட ஆட்கள் இருக்கிற நாடு டவுனில் இருக்காங்க பர்டிகுலர் டவுனில் ஓ பையன் இப்போ கட்டாருக்கு வந்து என்னத்தில் போடுறவங்க கப்பலில் போகிறாங்க கப்பலில் ஏன் பஸ்ஸில் போயிடா எனக்கு கப்பல்லாம் போகிறாங்க கப்பல்லாம் போகிறாங்க பஸ்ஸில் போயிடா கட்டாருக்கு இல்லையா ஏன் நிறைஞ்சிட்டு அதுக்கு நிறையும் கப்பல்லாம் போகிறாங்க ஆக்கெல்லாம் கப்பல்லாம் போகிறாங்க இவன்ட்டு ஆளை பிடுங்கி போட்டு விடுங்க ரெண்டு கதையை கொடுத்து பிடுங்க அம்மா வேண்ட பிரியா என்னடா காசு வேண்ட பிரியாம்மா ஓ எவ்வளோ வேணும் நான் மட்டும் அப்படி 10 5 கேட்க தெரியுது சரியா கஷ்டம் 100 200 அந்த லைனுக்குள்ளால வாங்குவோம் நீங்க இல்லை மட்டும் அந்த 50 ரூபா 100 ரூபா அவர் மட்டும் நீந்தான் மட்டும் அதுதான் 10 வேணுமோ ஓ அவர் மட்டும் தான் எழுதிக்காரு இப்போ சரி அவங்கள கதையை விடுங்க 2 பேரும் கதையை விடுங்க 10 வேணுமாண்டா நான் 10 உடனே தருவேன் எனக்கா நீ ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விடுங்க இல்லை நான் படிக்க மாட்டேன் எனக்கு தைக்க மாட்டேன் என்னண்ணா என்ன எப்படி இருந்தா ஆள் பிள்ளை இப்போ வந்து உங்களுக்கு ஆள் ஒரு அலுவலம் செய்ய மாட்டான் தாரமாண்டா நீங்களும் வந்து எங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்ல உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தக்குள்ள நீங்களும் சந்தோஷம் அவனுக்கு இப்போ அரை கொடுத்த மாதிரி அடி கொடுத்த மாதிரி என்ன நான் செய்யுங்க பாப்பா எனக்கு நான் தாரணா வேணுமெண்டா உனக்கு ஒரு அடிதாரன்னு சொல்லு என்ன நான் செய்யுங்க பாப்பா உங்களோட ஆசைக்கு ஒரு அடி விட்டு வேணும்டா உனக்கு ஒரு அடிதாரன்னு சொல்லுண்ணே கொடுத்து ஆளு கூட கொடுத்து வேற என்ன கொடு இறுக்கி கூட ஆளுக்கா ஆனா அடி நோன தர மாட்டேன் அடிக்க அடி சும்மா இங்கே பக்கம் வரக்கூடா நான் பேர் வந்தானே இவே வேறு அடி சும்மா அடி அப்படி அடியா இருக்கும் ஊண்டி கூட இப்போ போகிறேன் நான் இப்போ வார மாதம் யோசனை பிடிச்சி யோசனை போட்டு விளையாண்டு போகிறேன்டா கூட யோசனை போட்டு ஆளை கொண்டு கொடுக்க ஆபத்தி கிட்ட வா ஊண்டி கூடனே கூட 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 படியா கூடனே அவனுக்கு பிள்ளாத அப்படின்னுவா வேண்ட காதல் எப்படி இப்படி தாடிக்கும் 5 விரலும் பாதிக்கும் படியா திரும்ப படம் தடிஞ்சு இப்படி அடி அம்மா காணாது இது அடி பிறப்பில்லையே யோசிக்கிறேன் சரி அப்ப உனக்கு காசுகாரன் இந்த உடும்ப கொண்டு வரோம் நாங்க அப்போ அவன் அப்படி கேட்குறான் இது எப்படி அவன் பிடிச்சிருக்கம்மா இந்த உடும்பு மாதிரி ஒரு திருவிழா ஒன்று இருந்தா அது வந்து அவன் சொல்றான் என்னண்டா தான் 10,000 காசு தந்து விட்டு இந்த திருவிழையை கொண்டு விட்டு கேட்குறான் என்னம்மா என்ன மாதிரி நீ ஒரு புத்திசாலி இருந்தால் என்ன செய்யலாம் சொல்லலாம் 10,000 காசு பண்ணி போட்டு இந்த திருவிழையை கொடுத்து போட்டு 2,000 ரூபா ஒரு புது திருவிழை வேண்டியதுன்னா ஒரு 8,000 ரூபா லாபம் அதை கொண்டு போ பின்ன நீ கொண்டு போ சரி இப்போ அவன் சரி நான் இதை கொண்டு வரேம்மா அவன்கிட்ட விடுங்கோ அவனுக்கு கொஞ்சம் வயசு கூட அவனுக்கு கொடுக்காட என்ன கொண்டு தாங்குவோம் நான் தான் 10 உடனே தருவேன் கொஞ்சம் தான் உங்கள் பாடி ஒரு கதையும் இல்லை ஒரு கதையும் இல்லை நான் உடனே தருவேன் கொண்டு தாங்க அவங்க அந்த சிரிப்பு அவங்களோட ஒன்றையும் பார்க்குவோம் ஒன்றையும் பார்க்க உடனே தருவேன் நான் உடனே தருவேன் தாங்க உடனே என்ன வைக்க பேர் நீ இப்போ வாயலாட்டி இப்படி இப்படி ஒரு இந்த சொக்காலே வச்சு தாங்கணும்டாப்பா அதான் இப்படி கட்டியான அடிக்குதாப்பா மனுஷி சொக்காலே கூட சரியான ஒர்க்கம் ஆளு
சரி திருவிழா கொண்டு வா ஓகே சரியாயம்மா திருவிழா கொண்டு வரணும் அது தேய்ச்சி விடுவாங்க என்ன என்ன இது தேய்ச்சி விடுவாங்க நீ அந்த புதுசை வேணும் அவன் கொண்டு வா புதுசு 2000 வராமா இது ஒன்றும் 10,000 இருக்குல்ல இதை கொண்டு வர நீ இதை கொடுத்து வேண்டி இடனாப்பா திடீர்னு வந்து விடுவோம் அது இந்த காலத்தில் நான் வச்சுருக்கேன் அதை காசு வாங்கி போட்டு புதுசாண்ட வேண்டாம் என்ன சரியா டீல் சரியோ சரியோ கொண்டு வாட்டா காசு தாரன் போனா போ இன்னொரு 5 கூட்டி தாரன் இன்னொரு 5 கூட்டி தாரன் கொண்டு வர திருவிழா 15,000 ரூபா ஆகுறான் புறம் நல்ல விலை போகுது என்ன நல்ல விலை போகுது நல்ல விலை போகுது 15,000 ஒரு தரம் 15,000 2 தரம் 15,000 2 தரம் கேட்கவே மக்கள் இல்லை நீ கேட்கவே இல்லை எல்லாம் படம் முடிஞ்சு சரியா சரியா 15,000 3 தரம் ரைட் சரி முடிஞ்சு அலுவல் முடிஞ்சு ரைட் அதை கொண்டு 15,000 கொடு இந்தாம்மா 15,000 திருவிழா 15,000 சரியா ரைட் அப்போ மொத்தம் எவ்வளோ உனக்கு உழைப்பு உனக்கு எவ்வளோ உழைப்பு மொத்தம் 50 இதில் 10 60 இதில் 15 அப்போ 75 உழைப்பு 75,000 சொல்லி போட்டு போய் நான் சொல்லிட்டு போகிறேன் அப்போ இந்த 15,000 தந்த அந்த பேர் சொல்ல சின்னவர் அண்ணா அப்போ நாங்கள் அம்மாவுக்கு கொடுக்கும்போது இந்த அந்த 6 மாத காசு பெண்டிங்கின்டே கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அதாவது இந்த தை மாதத்துக்கான தை மாதம் எண்டில் கொடுக்க வேண்டிய காசும் வந்து கொடுத்துட்டோம் அம்மா நாங்கள் அந்த கடந்த 5 மாதம் தர காசு தரமாக உங்களுக்கு கொண்டு வந்து தந்த நாங்கள் இந்த தை மாதத்தோடு சேர்த்து அப்போ 6 மாதம் அப்போ ஒரு மாதத்துக்கு 10,000 படி 60,000 சரியே அப்போ அதில் 50,000 இதில் 10,000 60,000 தந்துட்டோம் அது போக ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு 15,000 வந்து கொடுக்க சொல்லி சொன்னவர் அம்மாவுக்கு வந்துட்டு தண்ட ஒரு விருப்பம் வந்து சரியா ஆட்ட பேரால் அவர் வந்து பிரான்ஸ்ல இருக்கு 2 வந்து அவங்களோட அம்மாவோட பிறந்த நாளாம் அருந்தவ செல்வி என்று சொல்லி அம்மாவோட பிறந்த நாளாம் அதை முன்னிட்டு வந்து அம்மாட்ட கொண்டு 15,000 ரூபா காசு கொடுக்க சொல்லி சொன்னவர் அவர் ராசனா அந்த 15,000 அப்போ அவ ஒரு பிறந்த நாள் பார்த்து சொல்லி விடுங்க அருந்தவ செல்விக்கு அருந்தவ செல்விக்கு ஒரு பிறந்த நாள் பார்த்து சொல்லி விடுங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அருந்தவ செல்வி அம்மான்னு சொல்லணே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இறந்தவ செல்வி அம்மா சொல்லு விஷ் பண்ணி விட மூக்குக சும்மாவே பண்ணான் சொல்லு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இறந்தவ செல்வி முடிச்சு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அருந்தவ செல்வி அரணையில் அருந்தவ செல்வி அருந்த செல்வியில் அருந்தவ செல்வி அருந்தவ செல்வி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அருந்தவ செல்வி சொல்லுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அருந்தவ செல்வி என்ன என்ன இங்கே மூக்கு கதை என்ன தும்முமோ மெய்யா என்ன தும்முமோ ஓடிப்போ என்ன மூக்கு ஓட்ட வேலை நடிப்பேன் நான் கொல்லுவேன் ஒன்று இந்தா 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 சதமாக இருந்தேன் கையாட சும்மா கொண்டு வா ஓய் நான் சும்மா போனேன் ஆனா ஆளுன்னா காண தெரியுமா என்ன இங்கே பெரிய மாட்டா முதல் நின்று இங்கே இது நேசரி வடிக்கிறட்டு நான் 5 வயசு அப்போ தெரியும் மாட்டோட இது வெளியே 2 வரும் ஏன்னா முதல் மாடு இது மாடு வச்சிருந்தல நீங்கள் கந்தையாக மாட்டை வித்தேன் சரி ஓகே அப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த சோடா பூட்டி போட்டு வையப்போ அப்போ தண்ணியை கொண்டா தண்ணி எங்களுக்கு தான் மாயினது இங்கே அந்த குளிச்ச ஒன்று கொண்டா கொடுத்துட்டு போவோம் இல்லை வாங்க இந்த தோல் சுருங்கினாங்க நல்லது அப்போ அந்த கப்புக்கு தண்ணியை தண்ணி நடத்தான் இல்லை இல்லை அந்த தோல் சுருக்கிறதுக்கு நல்லது அம்மா ஒன்று நல்லா இது உருண்டை குளிச்சேன்னு இது சும்மா சும்மாவும் விழுங்கலாம் தண்ணியோட விழுங்க இந்த தோல் சுருக்கம் அயன் குறைபாட்டாலான்னு பாரு சரிங்க இந்த ஒன்று தண்ணியை கொடு தண்ணியை கொடு இந்த அயனப்பா முட்டாசி இல்லைப்பா இது குளிசே இது குளிசேப்பா விழுங்க விழுங்கம்மா இல்லை இல்லை தண்ணியை குடிச்சிட்டு விழுங்கப்பா இந்த குடிக்கணே தோல் சுருக்கம் எல்லாம் அடுபடுமா குடிக்கணே
என்னப்பா நீ ஒன்று போட்டு காட்டுறா தம்பி தண்ணி அதை போட்டு காட்டு கூட கூட வந்துட்டு 2க்கு மேலே போடக்கூடாது. அதுதான் ஒன்று தான் இந்த நீ அதை எடுத்து பிரச்சனை முட்டாய் விடுறாங்க. அம்மா நான் போடுறேன். அங்கே வேறு முட்டாசியில் எதாவது அயன் குளிச்சு முட்டாய் அந்த போகிறேன் இந்த பள்ளிக்கு அந்த இது வாங்க அந்த இது கடையில் நடக்கும். எது இது எது இந்த முட்டாய். கதைண்டா அப்போ சாப்பிடுவா முட்டாசண்டா சாப்பிடு காட்டுவா பின்னையா வா முருக்கா என்ன முட்டாய் தான். என்ன என்ன முட்டாய் செஞ்சு குளிச்சே கிடைக்கும். குளிச்சே இல்லைண்ணா சரி அப்போ நான் கிளம்புவோம் போட்டு வா சரியா நாளைக்கு சொல்லிவிடுறேன் 75,000 வந்துட்டேன் கவனம் இந்த தை மாதத்துக்கான காசு வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் நீ வார மாதத்துலேருந்து யாராவது தயவு செய்து முன்பாங்க வந்து இவங்களை கொடுக்குறதுக்கு நீங்கள் தர்ற காசு வந்து 100% நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் நான் ஆல்ரெடி சொன்னான் பை மிஸ்டேக்காக வந்து நாங்கள் கடந்த ஒரு 5 மாதம் 6 மாத காலமான காசு வந்து நாங்கள் கொடுக்காவிட்டோம் ஸோ அதுக்கான ஒரு இதாக வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து அம்மாட்ட கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிட்டோம் வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் நம்புகிறேன் மேக்ஸிமம் வந்து பார்ப்போம் சரியா இனி வரும் நாட்கள்லேருந்து அவங்க உங்களுக்கு நேரடியாக அனுப்புவாங்க அப்படி இல்லாலும் உங்களுக்கு வார மாதத்துலேருந்து காசு வார மாதிரி ஏதாவது அப்டேட் வந்து நாங்கள் தருவோம் சரியா போயிட்டு வரட்டுமா நன்றி ஒன்று சொல்லுங்க போயிட்டு வாருங்க நன்றி. போகணும் படம் முடிச்சு படம் முடிஞ்சேன் வாரம்மா போய்தா. சொல்லிட்டுப்பா சரி வாரம் போய்தா. அவன் காசு காசேந்தில் பயணியாயிரும். அதெல்லாம் நீ காசு எடுத்து விடுவோம். சரி சரியா இந்தா. சரிண்ணா ஓகே அப்போ இந்த வீடியோஸ் நான் கற்றுக்கலாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் சொல்லணும் பாய் பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். என்ன பாய் கூட இருக்க பிரச்சனை நீங்கள் ஓ அனுஷன் அப்போ பவனியா போயிட்டான் நைட்டுக்கு வருவான் அன்னைக்கு நைட்டு போனவங்க அப்படியே லைனில் இருங்க வாரம். ம் சரி நேரா பாரம் போயிட்டு உள்ளே போங்க பாய் பாய் ஓடுற ஓம்மா ஆ சரி கிளம்புவோம் வேட்டையா போகிறேன் ஒழுங்கில் போவேன் சந்திப்போண்ணே ஓகே பாயா சொல்லிவிடும். அது அஞ்சூர் ஹலோ ஓம் ஜாலியக்கா என்னென்றால் அந்த சின்னம்மாட்ட வந்தேன் நாங்கள் வந்தா வர ஒரு நிமிஷம் அப்போ அவாக்கு அந்த 7ஆம் நீங்கள் சொன்னது சரி தானேக்கா 7ஆம் மாதத்துக்கு பிறகு நாங்கள் சரையில தானே அப்போ வரையில அப்போ நான் வந்து இன்றைக்கு தான் பார்த்தேன் நான் நினச்சேன் அது அந்த 7ஆம் மாதத்துக்கு கிட்ட தான் முடியுமெண்டா நான் ஜனவரி மட்டும் இருந்துருக்குதாக்கா அது எங்கிட்ட பிள்ளை நான் கொடுக்காதது அப்போ நான் ஃபுல்லாக செக் பண்ணி போட்டு நான் இப்போ வந்து அம்மாட்ட அந்த ஃபுல் காசும் கொடுத்துருக்குறேன் அதில் 5 மாதம் இந்த தையோடு சேர்த்தா 6 மாதத்துக்கு மக்கா 60,000 பெறும் அப்போ 60,000 வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதில் அம்மாட்ட மற்றது இன்னும் ஒரு அண்ணா வந்து அவருக்கு வந்து அந்த நியூ இயர் கிஃப்டாக ஒரு 15,000 கொடுக்க சொல்லி தந்தவர் அப்போ அதுவும் சேர்த்து மொத்தமாக 70,000 கொடுத்துறான் அப்போ அவள் வந்து தெரியும் தானே வந்து சின்ன ஆக்கள் மற்றது பாதுகாப்பு இல்லை அவைகிட்ட காசுகள் இருக்கிறது நிறைய உங்களுக்கு எடுப்பா கோழி பெண்ணென்றால் என்னையே சொல்லிவிட சொன்னுவா உங்கள்கிட்ட அப்போ நான் அதான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கேன்னு ஒருக்கா நீங்கள் இன்றைய பின்னேரம் என்றாலும் வந்து அவளோட காய்ச்சி போட்டு அவளை அது என்ற பார்த்துருக்கா இது செய்யுங்கவா அவளுக்கு தேவையான செஞ்சு கொடுங்க அதை ஒருக்கா வாங்கி கொண்டு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா தெரியும் தானே அக்கட இருக்கிற சேஃப்டி இல்லை நான் வீடியோ ஒன்றே போட மாட்டேன் அதில் பிரச்சனை இல்லை ஒரு அண்டே இருக்கா வேணுங்க மற்றது இந்த தையோடையாக்கா அம்மாவுக்கு வந்துட்டு முதல் உதவி செஞ்சாங்கள்ட்ட காசு வந்து முடிஞ்சுது இந்த 5 மாதம் போடாவிட்டது எங்கள்கிட்ட பிள்ளை தானாக்கா அப்போ நான் 6 மாத காசு கொண்டு வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் 60,000 மொத்தமாக இப்போ 70,000 கொடுத்துட்டேன் வார ஃபெப்ரவரியிலேருந்து நான் வேறு எவ்வளோயும் கதை பண்ணிருக்கா கதைச்சி போட்டு ஓகேன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி போட்டு அந்த உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு வர்ற மாதிரி செஞ்சு வரேண்ணா சரி ஓகேக்கா பாய் அண்ணே கவனமா இங்கே வானுக்கா நான் சொல்லி போட்டேன் இப்போ கால் பண்ணி சொன்னான் இங்கே
இங்கே வாங்க இங்கே வாங்க அது பயப்படும் பேர ஏ நான் இப்போ ஜாலிக்கு கால் பண்ணி சொன்னேன் சொன்னேன்னா இப்போ அவள் பின்னேரம் அப்படி வாராவாம் மற்ற இங்கே காசுங்க இப்போ கவனம் விழுத்தி போடக்கூடாது உதக்கா விழுந்து ஓடும் அவள் சொன்னோம் அப்படின்னா உங்களை இப்போ ஏற்றி கொண்டுட்டான் பழுகாமத்துக்கு அவரையும் கூட்டிகிட்டு போவோம் இப்போ காரில் போவோமே ஏன் ஆ வான் போவோம் வான் போவோம் வா என்ன சரி பாய் ஓகே பிறகு வரண்ணே பாய் பாய்